வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆன்மீக தகவல் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நந்தி பகவானின் பொருள் மற்றும் மகத்துவம். ஏன் நந்தி பகவானுக்கு இப்படி ஒரு பொருள் வந்துச்சு, நந்தினி என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். நந்துதல் என்ற வேர் சொல்லில்தான் நந்தி என்ற சொல் வந்தது. நந்துதல் என்றால் மேலேறி செல்லுதல் என்று பொருளாகும். நந்தியின் துணையால் மேலேறி சென்று ஈசனை காண வேண்டும் என்பதே இதன் முழு பொருளாகும். நந்தியிலிருந்து அருளியதுதான் ஈசனை காண இயலாது. கோவிலில் கீழே விழுந்து வணங்கலாமா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அதுக்குரிய பதில் தான் இது. கோயிலுக்கு வலம் வரும்போது ஒவ்வொரு சன்னதியிலும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது. அதற்கான காரணம் அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு பெயர் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பது பெயராகும். நம்ம இப்போ கோயிலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு சன்னதிலையும் மட்டும் கை கூப்பி வணங்கக்கூடாது. அப்புறம் கீழே விழுந்து வணங்குவது கூடாது. கொடிமரத்தை தாண்டி மூலவருக்கு நேராக மட்டும் கீழே விழுந்து வணங்க வேண்டும். கிழக்கு மேற்கு நோக்கிய கோயில்களில் வடக்கு நோக்கி தலை வைத்தும், வடக்கு தெற்கு பார்த்த கோயிலில் தெற்கிழக்கு நோக்கி தலை வைத்தும் வணங்க வேண்டும். இறைவனுக்குரிய ஸ்லோகம் ஒன்றில்தான் சாஷ்டாங்க நமஸ்காரத்தால் இருவித பாவங்கள் நிவர்த்தியாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முப்பிறவில் ஏதேனும் ஒரு இறைவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்திருந்தால் இந்த பிறவி நமக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போது இறைவனை வணங்கிவிட்டதால் அடுத்த பிறவியும் எடுக்கவும் வாய்ப்பில்லை என்ற அந்த ஸ்லோகத்தில் விளக்கம். இதோட விளக்கம் இதுதான். இப்போ இறைவனை இப்படி வணங்கிட்டா முப்பிறவியில் இந்த இதை எடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட விளக்கத்தை சொல்கிறாங்க. நம்ம எப்போயுமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மூலவர்கிட்ட உளுந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது.